பார்க்க இருக்கிறோம். தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். யாருடைய சித்தத்தை? பிதாவுடைய சித்தத்தை. எதற்காக? பாவியாக நம்மளை மீட்கெடுக்கும்படியாக, சாபத்தில் இருக்கிற நம்மளை மீட்கெடுக்கும்படியாக. இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணது? பிதா கொடுத்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு செய்து முடிக்கிறதுக்காக தாகமாக இந்த 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த உலகத்துல எந்த தாகத்தில் நம்ம வாழ்க்கை? ஆத்ம தாகம். இந்த உலக காரியமான ஒரு தாகத்தில் இருக்கும். உங்ககிட்ட யாராக்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குங்களா? எல்லாம் இருந்தா என்ன பண்ணலாம்? ஒரு தண்ணி நம்ம குடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு என்ன, ஒரு 1/2 ஹவர்ல ஒரு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி எடுத்துக்கிறோம். இல்லை 1 ஹவர் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டெப்பு ஏறி வந்தால சுஸ்தாகுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு சிலுவையில் அடையப்பட்டு அவர் என்ன பண்றாங்க? அடியப்பட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வர சிலுவை, பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு மலை மேல, சொன்னது போல மலை மேல அவர் ஏறி போய் என்ன பண்றாங்க? சிலுவையில் அடையப்படுறாங்க. அந்த வழியில என்ன பண்றாங்க? அந்த காடி அவருக்கு என்ன பண்றாங்க? கொடுக்க வராங்க. அதை நம்ம பார்க்கிறோம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கங்கே வைக்கப்பட்டது. காடி நிறைந்த பாத்திரம் என்ன பண்றாரு? ஆண்டவர் சிலுவையில போகும் பொழுது அங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த காடியை எடுத்துக்கல. அந்த காடி எதுக்காக வைக்கிறாங்க தெரியுங்களா? யூதர்கள் தல்மோத் என்ற ஒரு ஜெனரேஷன் இருக்கிறாங்க. ஒரு பரம்பரையாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாவங்களை செய்யறவங்கள சிலுவையில் அறையும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அங்கே அவங்க பாத்திரத்துல நிரப்பி வச்சிருப்பாங்களாம். அவங்களுக்கு என்னன்னா, இந்த வலி தெரியக்கூடாது. என்ன தெரியக்கூடாது? வலி தெரியக்கூடாது. அவங்கள துன்பப்படுத்த போறாங்க. இந்த கல்லர்களை பாவம் செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலுவையில் அறிய போகும் முன்னாலே இவர்கள் என்ன பண்றாங்க? அங்கங்க வச்சிருப்பாங்க. இந்த யூத ஜனங்கள், யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆபத்து நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பேர் தண்ணி ஊற்றுவாங்க. என்ன ஊற்றுவாங்க? தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா அது ஒரு புண்ணியம் சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா ஆண்டவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த வலி அவருக்குள்ள வரக்கூடாது. அந்த வலியில இருந்து என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பேர் நம்ம உலகத்தை பார்க்கும் பொழுது பார்க்குறோம், ஏதாவது ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க? வேற வேற மருந்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா அங்கேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளை போலும் திராட்சை ரசம் என்ன பண்ணுவாங்க? அங்க கலந்து வச்சிருப்பாங்களா. அந்த வலி தெரியக்கூடாதுன்னு எடுத்துக்குவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா அந்த சிலுவையில் என்ன பண்றாரு? ஆண்டவர் போய் செய்கிறார். செய்யும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தை 2 வார்த்தை எல்லாத்தையும் பார்த்தோம். 5வது வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாகமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறவன் சொன்ன கீழே இருக்கிற அந்த என்ன சொல்றாங்க? சேவகர் என்ன பண்றாங்க? காடி கலைக்கு அவர் என்ன பண்றாங்க? அவர் வாயை கிட்ட எடுத்துட்டு போயிடு, ஓ தாகமா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த தாகம் இல்லை. ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சாரு இல்லைங்களா? அந்த தாகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு வேலை செஞ்சு போது நம்ம என்ன பண்றோம்? ஒரு வேலை செஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஆர்வமா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு இடத்துல ரொம்ப பிரயாணம் பண்ணி போய் ஒரு 2 ஹவர் ஆச்சு 1 ஹவர் ஆச்சு என்ன பண்றோம்? தாகமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், தண்ணி எடுத்துக்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த தாகத்தை சொல்லுவோம். நம்ம உலகக்காரமான காரியங்கள் அநேக தாகங்கள் இருக்கிறோம். நான் எப்படியாவது நல்ல ஒரு முன்னாடி வரணும், எதையாவது நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டிய உலக காரியத்துல தியாகத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? எப்படியாவது நான் ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அநேக உலக காரியங்கள் நிமித்து நம்ம என்ன பண்றோம்? தாகமா இருக்கோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? அவருடைய தியாகத்தை சொல்ற, ஆண்டவரே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், பிதாவே உங்களுடைய சித்தத்தை நான் என்ன பண்ணுங்க? செஞ்சு முடிச்சுட்டேன். இன்னைக்கு நீர் கொடுத்த இந்த ஆத்மா தாகம், இனிமே பாவத்துல இந்த ஜனம் இருக்காது, இனிமே அடிமைத்தனத்துல இந்த ஜனம் இருக்காது, இனிமே இந்த சாப கட்டில இந்த ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த தியாகம் தான், அந்த தாகமான காரியத்தில் சொல்றாரு. சொன்னது போல 39 அடிகளை ஆண்டவர் சரீரத்தில் அடிக்கப்பட்டது. ஆனா ஆண்டவர் நம்ம ஒரு காயம் ஆச்சுன்னா இன்னைக்கு விட்டு பதறோம், துடிக்கிறோம், வலி எடுத்துக்குது. 39 காயங்கள் ஆண்டவர் சரீரத்தில் அடிக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் எந்த மாதிரி பானங்களை அவர் எடுக்கிறார். திராட்சை ரசம் அந்த வெள்ளை போல திராட்சை ரசம் அந்த மருந்து மேலே கலந்து கொடுப்பாங்களா? ஆனால் சிலுவையில் அவங்கள பற்ற கஷ்டத்தை பார்க்க முடியாது.
அட்லீஸ்ட் இது மாதிரி எடுத்துக்கினா அந்த வழி வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. ஆனா எடுத்த காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை எடுக்காம இருந்து மரண தண்டனை அந்த ஆண்டவர் செய்த திட்டங்களை நிறைவேற்றினார். உலக காரியத்தில் பிதா சொல்லி அனுப்பின அவர் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றினார். அநேக உலக காரியங்கள் குறித்து நம்ம தியாகமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னது போல அவருடைய ஆத்துமக்களை அறுவடை செய்வதுதான். பாவத்தில் விழுந்திருக்கிற ரட்சகர் மக்கள் என்ன பண்ண நம்ம மீட்டெடுக்கணும். அதுதான் நம்மளுடைய தியாகமாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? எதற்காக வந்தாருங்க? பாவிகளை ரட்சிக்கவும் இல்லைங்களா? மரண பரிந்தம் என்ன பண்ணார்? அவரை தன்னை தாழ்த்தி கொண்டார். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? மரண பரிந்தமா தன்னை தாழ்த்தி கொண்டதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏசாயா சொன்னிருப்பார், அவருடைய அக்கிரமங்களுக்காக நம்ம சுமந்து கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன பண்ணார் ஆண்டவரே? சுமந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி காரியங்கள் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாம கொள்கதா சிலுவையில் என்ன பண்ணார் ஆண்டவர்? நமக்காக தியாகமாக இந்த மக்களை நான் மீட்டு எடுக்க போகிறேன், இந்த ஜனத்திற்காக நான் என்ன பண்ண போறேன், எல்லா தியாகத்தையும் செய்யறேன். நம்ம ஒருத்தர் கொடுத்து தியாகம் செய்யறது பார்க்கணுமா? ஏன் அவங்களுக்கு செய்யணும், எனக்கு செஞ்சாங்களா அப்படின்னு பார்க்க இந்த உலக காரியத்துல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு கரங்களில் ஒரு தியாகத்தை கொடுத்திருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மா பாரத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அழிந்து போகின்ற ஆத்மாக்களை எப்படியாவது அவர் பரலோக ராஜ்யத்துல சேர்க்கணும். சொன்னது போலதான் கடைசி நேரத்தில் என்ன பண்ண ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள நடத்தி பரலோகத்தில் அனுப்புனது போல. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தாகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஆத்மா தாகம்னா இது. உலக காரியமான தாகங்களை ஆண்டவர் கேட்கல. பிதாவுடைய சித்தத்தை செய்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சித்தத்தை ஒருவர் கரங்களில் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய எல்லாரும் கையில் என்ன பண்ணிருக்கிறாரு? சித்தத்தை கொடுத்திருக்கிறார். தாகமான காரியங்களை நம்ம செய்வோம். நம்ம ஆண்டவர் பாருங்க, அவருக்கு தியாகமா இருக்கும்போது எவ்வளவோ செய்திருக்கிறாரு. என்னது? ஆகாரம் மூலம் இஸ்மாவேல் என்ன பண்ணாரு? ஊட்சிகளை உண்டாக்கி அங்க தண்ணீர் வர வச்சவர். ஆண்டவரால் வர வைக்க முடியாதா? தண்ணியை திராட்சை ரசமா மாத்தினவர். அவரை அந்த காரியம் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு ஸ்வீட்டாக மாற்றிருக்கலாம், ஒரு தண்ணியாக மாற்றிருக்கலாம் இல்லைங்களா? தண்ணீர் மேல் நடந்த தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கலாம். சமையல் பெண்ணுக்கு என்ன பண்றாரு? ஜீவ தண்ணீரை அந்த இடத்துல அங்க அவங்க என்ன பண்ணாங்க? கோபத்துல சாபத்துல இருந்தாலும் ஒரு மெய்யான தாகத்தை அந்த ஸ்ரீக்குள்ள என்ன பண்ற ஆண்டவரை கொடுத்தா. நான் கொடுக்கிற தண்ணியில என்ன பண்ணுது? ஜீவ தண்ணீர் இருக்கு இல்லைங்களா? ஆண்டவர் அந்த தாகத்தை அங்க போதிக்கிறார். அதே போலதான் உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உன் வேலை ஸ்தலங்களில் இருக்கிறவங்க ஆண்டவரை பற்றி சொல்லி அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கான மெய்யானவரே தியாகமாக இருக்கிறது இல்லைங்களா? பாறைகளை பிளந்து தண்ணீரை உண்டாக்கினவர் அவர் நினைச்சிருந்தா ஊற்றி வைக்கலாம், ஒரு அளவேறி எடுத்து என்ன பண்ணலாம், அவரை குடிக்கிறவரை கூட அவர் வந்து வைக்கலாம். ஆண்டவர் அதனால சொன்னா. ஆனா ஆண்டவர் சொன்னா அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. மனுஷன் என்னென்ன பாடுகளை பட்டாரோ தெய்வமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அந்த பாடுகள் எல்லாம் என்ன பண்ணாருங்க? பட்டு செஞ்சாரு. மாறாவி நீரை என்ன பண்ணாரு? மதுரமாக மாற்றின தேவன் அந்த காடியை வாங்கி குடிச்சிருக்க கூடாதா? உனக்காக எனக்காக தியாகம் செய்த தேவன், தியாகமா இருக்கிற தேவன் இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சொல்ல பாருங்க. அன்னை தெரேசா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னங்க? அன்னை தெரேசா எல்லாருக்கும் தெரியும். உங்க என்ன மாரி ஒரு தியாகத்தை செய்றாங்க. என்னாலே முடியும், உங்களாலே முடியும், சகோதரிகளால முடியும். நீங்க அநேகர் செய்கிறாங்க. ஆனா அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க? ஒரு பசியா இருக்கிற பிள்ளைகள் மேல தியாகமா உணவில்லாம உற்சாக உணவு தந்தை தாயில இழந்த பிள்ளைகள், வியாதியில படுத்திருந்த பிள்ளைகள் மேல ஒரு தாகம் இருந்தது. ஆண்டவர்களை எப்படியாவது அந்த பிள்ளைகள் என்ன பண்ண குணப்படுத்தணும், ஆண்டவரோட சத்தியத்தை சொல்லணும் என்ற ஒரு பாரம் அந்த அம்மையாருக்கு இருந்தது. அவங்களை பத்தி ஒரு கவிதை படிச்சேன். அவர்கள் கருவுற்று இருந்தால் 2 பிள்ளைகளுக்கு மாற்றம் அன்னையாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் கருணை உற்றதால அனைவருக்கும் அன்னையாக மாறினார். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கும் அந்த அம்மையாரை பத்தி நம்ம பேசுறோம். ஏன்? ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தரிசனம். அதை போல இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல தியாகங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக தியாகமா இருந்தார். தியாகமா இருந்து அவர் என்ன சொன்னாரு? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினது போலதான் இந்த நாளில நம்ம அநேக காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கலாம். தியாகம் எந்த தியாகத்துல நீங்க இருக்கிறீங்க? உலக காரியமான தியாகங்களா? எனக்கு அது வேணும், இது வேணும், பொருளாசை, பண ஆசை, பொறாமை, இந்த மாதிரி காரியங்கள், இவங்களுக்கெல்லாம் நான் பெட்டரா இருக்கணும், இவங்களை காட்டில வசதியா இருக்கணும், அந்த காரியங்களுக்காக தியாகமா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தியாகம் நம்ம
ஒவ்வொரு மேலும் வர வேண்டும். அநேக அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை அறுவடை செய்வதுதான் நம்ம முதலாவது நோக்கமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் ஒவ்வொருவர் கனவுகளிலும், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் எல்லாருடைய கனவுகளிலும் என்ன பண்றாரு ஆண்டவர்? இந்த காரியங்களை கொடுக்கிறார். இந்த ஆத்ம தாகத்தை நம்ம என்ன பண்ணலாம்? வெற்றி கொள்ளலாம். இந்த உலக காரியமான தாகங்களை வெறுத்து ஆண்டவர் சிலுவையை முன்னே நம்ம என்ன பண்ணோம்? போக வேண்டியவர்களாக ஆண்டவருடைய ஊழியர்கள் அநேக சபையில் அநேக புதிய ஆத்துமாக்களை நம்ம அறுவடை செய்வதற்காக, ஆண்டவருக்குள் அநேக காரியங்களை செய்வதற்காக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இதுதான் ஆண்டவர் இந்த நிறைவேற்றும் பொழுது தாகமா இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களை எல்லாவற்றையும் ஒன்று கொடுத்தார். மனுஷ ரூபமா எடுத்த எல்லா காரியமும் தெய்வ ரூபமா அவர் செய்யல. என்ன பண்ணாங்க? மனுஷனாக ரூபமா வந்ததுனால மனுஷனுக்கு என்னென்ன வேதனை, கஷ்டம், கண்ணீர் எதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு தான் போனார். அந்த பிதா சித்தத்தை நிறைவேற்றின தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உள்ள 2 காரியங்களாக ஒப்புக்கொடுக்கும். உலக காரியங்களாக நீங்க தாகமாக இருக்க வேண்டாம். ஒரு ஆத்தும தாகம் உங்க மேல இருப்பாங்க. ஆண்டவருக்காக காரியங்களை எழுதி செய்யுங்க. அழிந்து போய் கொண்ட ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க. அவர்கள் என்ன பண்ணுங்க? தன்னை போல பிறரையும் நேசி. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை இல்லையா? தன்னை போல பிறரையும் நேசி. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்க துன்பப்படுறாங்களா, ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறாங்களா, விக்கிர ஆராதனையில் இருக்கிறாங்களா, வியாதியில படுக்கையில இருக்கிறாங்களா, அவங்களுக்காக பாகமாக தியாகமாக செவி. அவங்களுக்காக நம்ம ஆண்டவரை பத்தி என்ன பண்ண? சுவிசேஷத்தை அறிவிங்க. அவர்களும் நம்மளோட என்ன பண்ணாரு? பரதேசியில நம்மள கூட நம்ம ஒண்டி போறதில்லை. நம்மளும் மற்றவர்களுக்காக மற்ற ஜனங்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்கிற இந்த தியாகம் தான் ஆண்டவர் சிலுவையில பேசின 5வது வார்த்தை. இது ஒரு பகமாக இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் இந்த பத்திரிகை ஆசீர்வதிப்பார்.